ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க போல இருக்கேன். உன்னை பார்த்தாலே தெரியுது. ஒரு கஷ்டமான கதைய உன் கண்ணீரால எழுதிக்கிட்டு இருக்க. அது என்னதான் எனக்கு புரியல. சொல்லுமா, அழகான சித்திரமா இருக்கிற நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த? நான் ஒரு கலங்கப்பட்டு போன சித்திரம், கரை பூசப்பட்ட சித்திரம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உயிரை போக்கிக்கிறதுனால உன் மேல இருக்கிற களங்கம் போயிடும் நினைக்கிறியா? இந்த சமுதாயம் என் கணவரை பழி வாங்கிச்சு, என் குழந்தைய பழி வாங்கிச்சு. அப்பனா கூட நான் சாகணும்னு நினைக்கல. என்னையே பழி வாங்கிட்ட பிறகு, என் பெண்மையே பறி போயிட்ட பிறகு நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும். சமுதாயத்தை எதிர்த்து போராட பயந்துகிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எல்லாருமே உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டா பாழா போய்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயம் எப்படிமா திருந்தும்? தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி தண்டிக்கப்படணும். அதுக்குதான் சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு, என்ன மாதிரி வக்கீலுங்க இருக்காங்க. தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கிட்டு நடந்ததை என்கிட்ட சொல்லு. நடக்க போறத நான் முடிவு செய்யறேன். செக்ரட்டரி சார். யார் யாரு? என்ன சார் இது ஃபைல் எல்லாம் மலை மாதிரி கூச்சி வச்சு நடுவுல உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்க மந்திரி இதெல்லாம் பார்த்து கையெழுத்தே போடுறது இல்லையா? அட யாரே நீ பகுத்து வச்சு கொட்டுற? இப்ப உள்ள நிலைமைக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டாலும் தப்பா இருக்கு, போடலனாலும் தப்பா இருக்கு. அதுக்காக பயந்துட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டா எப்படி? யோ, எங்க மந்திரியோட கொள்கை என்னன்னா நிதானம் நிர்வாணம். நிதானம் நிர்வாகம்னு சொன்னேன். அப்படி புரியும்படியா சொல்லுங்க சார். ஆமா, அது என்னையா பெட்டி? அது வந்து ஓ புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு? ஓ 2 லட்சமா? ஆமா, பசுரோட்டா, பாலிடெக்னிக்கா, மெடிக்கல் காலேஜா, என்ன வேணும் சொல்லு. கப்பல். கப்பலா? தும்மா துண்டு பெட்டியை வச்சுக்கிட்டு கப்பலா அங்க வந்த ஏழு சோம்பேறி. யார பார்த்து சோம்பேறி? என்ன உன்னதான். நான் யார் தெரியுமா? யாரு? வெட்ட வெளிச்சம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அழகுமணி. பத்திரிகை ரிப்போர்ட்டரா? நமச்சி, என்னடா சத்தம்? யாரு கூட பேசிட்டு இருக்க? யாரோ ஒரு பத்திரிகைக்காரனா உங்கள்ட்ட பேட்டி எடுக்கணுமா? எந்த பத்திரிகைக்காரன்டா? வணக்கம் சார், நான் தான் வெட்ட வெளிச்சம் பத்திரிகை நிருபர் அழகுமணி. வேட்டி எடுக்க வந்தேடா. ஆமா சார். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சும்மா உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேணாம் சார், முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். கேளுங்க. உங்க மேல அட்வொகேட் திலகவதி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு? உங்ககிட்ட ஒரு பொண்ணு உதவி கேட்டு வந்துச்சான், அத நீங்க கெடுத்துட்டீங்களா? இதுதான் சார் கேஸ். கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு இல்ல? ஆமா. அங்க பதில் சொல்லிக்கிறேன். அது இல்ல, ஏற்கனவே உங்க மேல ஒரு லஞ்ச ஊழல் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இந்த கேஸ் வேற வந்துடுச்சே, அதனால உங்க மந்திரி பதவிக்கே ஆபத்து வந்துடாது? எந்த பயலாலையும் என்ன அசைக்க முடியாது. அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஒரு விபச்சாரிய அடிக்க ஒரு ஊரே திரண்டு வந்துச்சான். அவ இயேசு கிட்ட போய் அழுதாளாம். இயேசு சொன்னாராம், உங்களில் எவன் ஒருத்தன் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எடுத்து அவன் மேல அடிங்கன்னு சொன்னாராம். எல்லாருமே கையில இருந்த கல்லை கீழே போட்டுட்டு திரும்ப போயிட்டாங்களாம். அப்போ உங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் சொல்றீங்க? ஏய், இப்படி திமிரான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கோவப்படாதீங்க சார். அப்படியே உங்க பதவி போய் உங்களை கட்சியிலும் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா உங்க அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்னு கேக்குறேன். அது எப்படி நடக்கும்? நான் தனி மனுஷன் இல்லையே. எனக்கு பின்னால 10 மந்திரிங்க, 100 எம்எல்ஏங்க, 10 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த நிமிஷமே ஆட்சியை கவுத்துடுவேன். ஆமா, இப்படி சொன்னவங்க நிறைய பேரு இப்ப வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்னதான் சொல்ற?
அட்வொகேட் திலகவதி எடுத்த எந்த கேஸ்ல இது வரைக்கும் தோத்ததில்ல, இதுலயும் தோக்க போறதில்ல. நிச்சயமா நீங்க குற்றவாளியின் ருசுவாகத்தான் போகுது. உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. உங்க பதவி போகுது. நான் அப்பவே நினைச்சேன் இந்த அழகு பண்ணி போகும்போது அசிங்கமணியா போவான்னு. கரெக்ட் ஆயிடுச்சு. தம்பி, இந்த மாதிரி இடங்களுக்கு வரதா இருந்தா ஒண்ணு சட்டை இல்லாம வா, தைரியம் இருந்தா துப்பாக்கியோட வா. எங்களுக்கு துப்பாக்கி தேவையில்லை சார், இது ஒண்ணு போதும். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க சார், வாங்க. அவங்க மேலதான் இருக்காங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, நான் பார்க்க வந்தது உங்களை தான். உட்காருங்க. சொல்லுங்க. என் மேல நீங்க ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறதா எங்க வட்டாரத்துல பேசிக்கிறாங்களே. சார், நான் ஒரு வக்கீல். என்கிட்ட வர கேசுகளை எடுத்து நடத்துறது என் தொழில் தர்மம். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க தொழில் தர்மத்தை பத்தியும் தெரியும். ஆனா கேஸ் யாரு மேலங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கேஸ் தி ஹானரபிள் மினிஸ்டர் மிஸ்டர் மார்க்கண்டேயன் மேல. அவர் சித்ராங்கிற பொண்ணை ஏமாத்தி கெடுத்திருக்காரு. அதான் வழக்கு. போதுமா? அப்போ இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணியாச்சா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்போ உங்க கணவருடைய எம்எல்ஏ பதவி போனா கூட கவலை இல்ல. என்ன பிளாக்மெயிலா? சார், என் வீட்டுக்காரு வசதியோடு உங்க கட்சிக்கு வந்தவரு. பதவியில இருந்தா தான் காரு பங்களாங்கிற நிலைமை அவருக்கு இல்ல. ஆனா நீங்களும் அப்படி இல்ல பாருங்க. பதவி போன அடுத்த நிமிஷமே செல்லா காசாயிடுவீங்க. காரு போயிடும், பங்களா போயிடும். அப்புறம் என்ன, நடுத்தெருவுல தான் நிக்கணும். நெல்லு, நாம அடிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. நாம ரெண்டு பேரும் ஒரே கட்சி. நாம மோதிக்கிட்டோம்னு வெளியே தெரிஞ்சா எதிர்கட்சிக்காரனுக்கு அல்வா லட்டு இல்ல லட்டு சாட்ட மாதிரி இருக்கும். அப்ப நீ என் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்க கூடாது. ஓகே, தப்புதான், அதை விட்டுடு. இப்ப நடக்க வேண்டியதை சொல்றேன். உனக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான். அது மட்டும் இல்ல, மாற போற மந்திரி சபை லிஸ்ட்ல நீ இருக்கிற. இதெல்லாம் நடக்கணும்னா உன் ஒய்ஃப் இந்த கேஸ் எடுத்துக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வர்றேன். திலகா, தயவு செய்து நீ இந்த கேஸ்ல ஆஜராகாத. நமக்கு ஏன் பெரிய மனுஷங்க பொல்லாப்பு? பெரிய மனுஷங்கன்னா எல்லா அக்கிரமத்தையும் செய்யறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு பிறந்திருக்காங்களா? உங்க முன்னாடி என் கைய பிடிக்கிறான். இவனையெல்லாம் போய் பெரிய மனுஷனுக்கு. ஐயோ, அவங்க அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் கீழே இறங்குவாங்க. அதனாலதான் சொல்றேன், நமக்கே வம்பு. அதுக்காக என் தொழிலுக்கு என்ன துரோகம் செய்ய சொல்றீங்களா? நெவர். இங்க பாரு, நான் அரசியல் அடி எடுத்து வச்சதே ஒரு அமைச்சராகணுங்கிற ஆசையில் தான். அந்த ஆசை நிறைவேறணும்னா
இந்த மாதிரி பயங்களுடைய தயவு எனக்கு தேவைப்படுது. எனக்கு யார் தயவும் தேவையில்லைங்க. தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால தண்டனை அடைஞ்சே தீரணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீதிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக பெத்த தகப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவனா. அப்போ என்னையும் தூக்கி எறியறதா முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. கனவுல கூட நான் அப்படி நினைக்கல. தகப்பன் இல்லாம ஒரு பொண்ணு வாழலாம், ஆனா புருஷன் இல்லாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அப்படின்னா ஒண்ணு செய், இந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. இது கேஸ் இல்லைங்க, ஒரு பொண்ணுடைய கண்ணீர், பரிதாபமான வாழ்க்கை. முடிவா என்னதான் சொல்றேன். இந்த கேஸ்ல இருந்து என்னால விலக முடியாது. அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதா சத்தியம் பண்ணிருக்கேன். எனக்கு நேரமாகுது, நான் கோர்ட்டுக்கு போறேன். நெல்லு, இப்ப நீ கோர்ட்டுக்கு போனா திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. என் மனைவின்னு நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. புருஷனுக்கு அடங்கினவதான் பொண்டாட்டி. ஒரு பொண்ணு அடக்கமா இருக்கிறது வேற, அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அடங்கி கிடக்கிறது வேற. என்னால அடங்கி கிடக்க முடியாது. வெரி குட். உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. கெட் அவுட். இது பாருங்க, தயவு செஞ்சு இதை வெளியே போக சொல்லாதீங்க. நமக்குள்ள கருத்துல தானே வேறுபாடு, மனசுல இல்லையே. ஏன் மனசுல வேறுபாடு ஏற்பட்டு போச்சே? நீயே போறியா இல்ல வாட்ச்மேனை கூப்பிட்டு வர வெளியே தள்ள சொல்லட்டுமா? நான் போயிடுறேங்க, நானே போயிடுறேன். இப்போ இந்த வீட்டை விட்டு என் மனசால போகலைங்க. நீங்க போ சொல்றீங்க, தாய் வீட்டுக்கு போற மாதிரி போறேன். மறுபடியும் எப்ப கூப்பிடுறீங்களோ வர காத்துக்கிட்டு இருக்கேன்.